தனிமை தனிமை இனிமையானது தான். தனிமை நிறைய சிந்திக்க வைக்கும், கற்பனை திறனை வளர்க்கும், தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். தனிமை நம்மோடு உள்ளவர்களின் தன்மையை அறிந்து கொள்ள வைக்கும். தனிமையில் நினைத்த நேரம் உண்ணலாம், உறங்கலாம், எவருடைய தொல்லையும் இருக்காது. அவரவர் வச்சதே சட்டம். படைப்பாற்றலை வளர்க்கும். அத்தனையும் தனிமையை ரசிக்க கற்றுக்கொண்டால் மட்டுமே கைகூடும். தனிமை என்பது ஒரு சூழ்நிலை அல்ல, அது ஒரு மனநிலை. 1000 பேருடன் கலந்து இருந்தாலும் அது ஒரு பிடிக்காத சூழலாக இருந்தால் அது தனிமைதான். தனிமை என்பது துணை அல்லது பலரிருந்தும் பல்வேறு காரணங்களால் தனிமைப்படுத்தப்படுவது. அதாவது ஒரு வீட்டில் பிடிக்காத மருமகள், ஏழை மருமகள், அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண், அல்லது பிடிக்காத பெண், அல்லது தாய் இறந்தவுடன் சித்தியிடம் வளரும் பிள்ளை, இதையெல்லாம் நாம் தனிமை என்று சொல்லலாம்.